Next, aim of the monetary policy, fifth one, economic growth. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். Economic growth is the process whereby real per capita long period real per capita income இன்க்ரீஸ் ஆகிட்டு செல்லும் போதும் இன்க்ரீஸ் ஆன நிலையை தான் நாம் இங்கே எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். இட் இம்ப்ளே எக்கனாமிக் க்ரோத் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன் த டோட்டல் ஃபிசிக்கல் ஆர் ரியல் அவுட்புட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த குட்ஸ் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த ஹியூமன் வாண்ட்ஸ். இங்கே satisfied of the human wants மனித விருப்பத்தை நிறைவு செய்யும் பொருட்களுடைய உற்பத்தியின் அளவு அதிகரிப்பதை நாம் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்தை மானிட்டரி பாலிசி மூலம் நாம் நிலைப்படுத்த முடியும். therefore monetary policy should promote, sustain and continuous economic growth by maintaining equilibrium between the total demand for money. இங்கே சமநிலை பண அளவு, உற்பத்தியினுடைய அளவு முறைகள், சாதகமான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ், இந்த சூழ்நிலைகளை நாம் பராமரிப்பதன் மூலம் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத மானிட்டரி பாலிசியுடைய மெயின். சமநிலையை ஏற்படுத்த நெகிழ்ச்சியுடன் கூடிய மானிட்டரி பாலிசி ஒரு சிறந்த வழிமுறையாக செயல்படுத்துகிறோம். டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அண்ட் ஃபர்தர் கிரியேட்டிங் ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் equality between the demand and supply. Flexible monetary policy is the best course. Equilibrium in the balance of payments. இங்கே equilibrium in the balance of payments is another objectives of the monetary policy which emerged the important in the post-war year. இந்த மானிட்டரி பாலிசி முக்கியமான மெயின் எய்மாக இருக்கிறத ஈக்லிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இங்கே உலக போர்களுக்கு பிறகு இங்கே வாணிபத்தில் சமனற்ற நிலைகள் தோன்ற ஆரம்பித்தது. இங்கே வேர்ல்டு லெவலில் நம்மளுடைய ட்ரேட் சமனற்ற நிலையில் அதிகரித்ததால் வரும் அந்நிய செலாவணி பிரச்சனையாகும். This is simply due to the problem of international liquidity or account of the growth of the world trade at a more faster speed than the world liquidity. Next, balance of payments இருக்கக்கூடிய பற்றாக்குறையான பொருளாதாரத்தின் மற்ற குறிக்கோள்களை நிறைவேற்றுவதன் திறமையை குறைத்து காண்பிக்கும். இதனால் underdeveloped countries
தங்களுடைய இறக்குமதியினை குறைக்கும். அதன் வளர்ச்சி நடவடிக்கைகள் இதனால் பாதிக்கப்படுகின்றது. It was felt the increase to deficit in the balance of payment reduces the stability of an economy to achieve other objectives. It's a result many less developed countries have to curtail their import, which adversely affects development activities. Therefore, monetary authority makes effort to maintain equilibrium in the balance of payment. இங்கே மானிட்டரி பாலிசியினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சமமான நிலையிலை ஏற்படுத்துகிறது. இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் த மானிட்டரி பாலிசியோட ஈக்லிபிரியம் இன் த price stability, full employment, economic growth, equilibrium in the balance of payment. These are the specific objectives of the monetary policy.